நம்ம சூர்யா அண்ட் மாரி சீரியல்ல ஜனவரி 20ஆம் தேதிக்கான எபிசோட்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குங்க. நம்ம மாரி வந்துட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போற மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாரா வந்து அவங்க ஆட்களோட வந்து நம்ம அந்த குழந்தைக்கு வந்துட்டு விஷம் குடுத்துடுறாங்க. இத பார்த்துட்டு மாரி ஷாக் ஆகி அவங்க கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மாரி தான் காட்டுறாங்க. இந்த ப்ரோமோ செம மாசா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும், ஆர்வமாவும் இருக்கும். வாங்க வீடியோ கேட்கலாம். இந்த சீன் வந்துட்டு கோவில்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. மாரி வந்துட்டு தன்னுடைய குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு வந்து சாமி கும்பிட்ற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு தாராவும், தாராவோட ஆளுங்களும் வந்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவங்கள வந்துட்டு ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியே வந்து அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துடுறாங்க. அந்த தாரா குரூப்ப பார்த்தோன்னே நம்ம மாரி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இவங்க தாராம்மா வேற வந்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுற மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு அவங்க ஆளுகள விட்டு அந்த குழந்தைய வந்து மாரி கையிலேருந்து புடுங்குறாங்க. மாரி வந்துட்டு ரொம்ப வந்து போராடுறாங்க. பட் அவங்களால வந்து முடியல. "என் குழந்தைய குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "இந்த குழந்தையெல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு புடிக்கிறாங்க. நான் அந்த வந்ததே இந்த குழந்தைய கொல்றதுக்கு தான். இந்த குழந்தைய போய் நீ கேட்டீன்னா நாங்க குடுக்க முடியுமா? அப்படின்ட்டு வந்து ரொம்ப திமிரா வந்து தாரா வந்து பேசுற மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கையில உள்ள பாட்டில்ல உள்ள மருந்த எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து குடுத்துடுற மாரி இருக்கு. குழந்தை வந்து டக்குனு கண்ண மூடிற மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு மாரி வந்து பயந்துடுறாங்க. ஐயோ! நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து ரொம்ப பயப்படுற மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, "ஐயோ! என் குழந்தைய என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "இது ஒண்ணும் குழந்தை கிடையாது. என்ன வந்து அழிக்க வந்த ஒரு குட்டிச்சாத்தான் தான் இது. இது வந்து தேவி. அதனால வந்து நான் இத வந்து கொலை பண்ணி தான் ஆவேன்." அப்படின்ட்டு வந்து தாரா வந்து ரொம்ப திமிரா வந்து பேசிட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. உடனே மாரி வந்துட்டு தன்னோட குழந்தையோட நிலைமைய நினைச்சு ரொம்ப வந்து கதறி கதறி அழுகுற மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு தாரா வந்து கையிலேருந்து வந்து ஒரு சிகப்பு கலர்ல உள்ள ஒரு துணிய வந்து எடுத்து தான் காமிக்கிறாங்க. உடனே அவங்க கூட நிக்கிற ஆளுங்கலாம் கேட்குறாங்க, "எதுக்கும்மா இந்த துணி? இது வந்து யாருடையது?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "இது வந்துட்டு மித்ராவோட துணி தான். நான் வந்துட்டு மாரியோட கதைய முடிச்சுட்டு, இந்த துணிய வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுருவேன். அவங்க எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? மித்ரா தான் வந்துட்டு மாரிய வந்து கொன்னுட்டா அப்படின்னு நெனைப்பாங்க. நான் வந்து அவள கண்டிப்பா மாட்டி விட்டுருவேன்." அப்படின்ட்டு வந்து ஒரு பிளான போடுறாங்க. பிளான போட்டோனே அவங்க ஆளுங்களும் பக்கத்துல நின்று கூட நின்னுகிட்டு ரொம்ப சந்தோஷப்படுற மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. உடனே மாரி வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. என் குழந்தைய வந்து இந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்குன உன்ன வந்து நான் சும்மா விட மாட்டேன். உன்ன வந்து பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உன்ன உயிரோட விட்டா தானே நீ வந்து பழி வாங்குவ? நான் தான் இப்போ உன்னோட கதையும் முடிச்சுருவேனே அப்படின்ட்டு வந்து தாரா ரொம்ப திமிரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, உன்ன வந்துட்டு விட்டுட்டா அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவ. கண்டிப்பா வந்து உன்ன விட மாட்டேன். உன்ன கொல்றது தான் என்னோட பிளானே அப்படின்னு வந்துட்டு உங்க 2 பேர் கதையும் இதே இடத்துல நான் வந்து முடிச்சுருவேன். பழி வந்துட்டு அவ மேல போயிடும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப வீராசனம்லாம் வந்துட்டு நம்ப தாரா வந்து பேசிட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. மாரி வந்துட்டு அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. உடனே அவங்க கையில வந்து ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க. எடுத்து வந்துட்டு மாரியோட வயித்துல வந்துட்டு குத்திற மாரி காட்டுறாங்க. உடனே மாரி வந்துட்டு கீழ விழுந்துடுறாங்க. கீழ விழுந்து அவங்க கண்ணு வந்து கலங்கிட்டே இருக்கு. அப்பயும் கூட வந்துட்டு அந்த குழந்தையோட நிலைய நினைச்சு தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. ஆனா என் குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே வந்து அவளோட உயிர வந்து காப்பாத்து அப்படின்ற மாரி வந்து சாமி கிட்ட வந்து வேண்டுற மாரி தான் காட்டுறாங்க. உடனே தாரா வந்துட்டு சந்தோஷத்துல வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு பிரச்சனையா இருந்த 2 பேரோட கதையுமே நான் முடிச்சுட்டேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது." அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. கூட நிக்கிற அவங்க ஆளுங்களும் வந்து அத ரசிச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாரி வந்துட்டு ரொம்ப கதறி அழுகுற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த நிலைமை அப்படி இருந்தும் வந்துட்டு அவங்க குழந்தைக்காக அவங்க வந்து ரொம்ப போராடிட்டு தான் இருக்காங்க. குழந்தைக்காக வேண்டிட்டு அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. தாரா வந்து பக்கத்துல போயிட்டு அந்த சிகப்பு கலர் துணிய தூக்கி அவ மாரியோட மேல போடுறாங்க. போட்டுட்டு, "இப்போ உங்க 2 பேரையும் வந்து நான் தான் கொன்னேன். ஆனா இந்த பழி வந்துட்டு மித்ரா மேல தான் விழும். அப்படின்ட்டு வந்து இதுதான் என்னோட பிளானே. அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்கிட்டயா மோதுன? இப்போ உனக்கு தண்டனை கிடைச்சிட்டு பாத்தியா?" அப்படின்ட்டு வந்து நம்ம மாரிக்கிட்டயே வந்து சவால் விடுறாங்க. சவால் விட்டு ரொம்ப திமிரா பேசி, ரொம்ப சிரிச்சுட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி, சரி. இதுக்கு மேல இருந்தா நம்மளுக்கு ஆபத்து வந்துரும். ஏன்னா, நம்ம தான் கொலை பண்ணோம் அப்படின்றத வந்து மத்தவங்க வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்ட்டு வந்து அவங்க ஆளுங்கள வந்து அலர்ட் பண்ற மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. உடனே அவங்களும் வந்து ரெடி ஆயிடுறாங்க. அப்படியே அந்த பிஞ்சு குழந்தையும், அந்த மாரியையும் போட்டுட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாங்க. அதோட அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாரி ரொம்ப அழுதுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் கடவுள வேண்டிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சாமி குடுத்த ஒரு 3 மந்திரத்துல வந்து 1 மந்திரம் வந்து மிச்சம் இருக்கு. இந்த மந்திரத்த வந்து நம்ம குழந்தைக்காக யூஸ்
யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து மாறி வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த மந்திரத்த சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த குழந்தை வந்து முழிச்சிருது. இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா தாரா வந்து திரும்ப வந்து நம்ம குழந்தைய வந்து மறுபடியும் கொன்றுவாங்க. அதனால வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. குழந்தைய கொண்டு போய் நம்ம சூர்யா சார் கிட்ட ஒப்படைச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளான் போடுறாங்க. மறுபடியும் வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம மாறி வந்து தூக்குற மாரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அம்மன் கழுத்துல வந்து ஒரு செயின் கிடக்குற மாரி காட்டுறாங்க. உடனே அந்த செயின வந்து எடுத்துடுறான். அந்த குழந்தை வந்து கையில பிடிச்சிட்டே இருக்கு. அந்த செயின வந்து எடுத்துடுறாங்க. எடுத்து இந்த வைரத்த எப்படியாவது சேஃபா இது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டாலருக்கு ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள வந்துட்டு அந்த வைரத்த வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணி அந்த பாப்பாவோட கழுத்துல வந்து போட்டுறாங்க. போட்டு அந்த குழந்தைய வந்துட்டு தூக்கிட்டு வந்து போற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவும் பூங்குழனும் வந்து தேடிட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. பூங்கொண்டன் வந்து சொல்றாரு, "என்ன எங்கேயும் தேடி வந்து மாறி கிடைக்கல" அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சூர்யா சொல்றாரு, "அவ ஃபர்ஸ்ட்டு நான் என் மேல தான் தப்பு. அவ வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தா. நான் அப்பவே அந்த வந்து கால வந்து எடுத்திருக்கணும். நான் தான் எடுக்காம விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு மாரிக்கு வந்து நம்ம சூர்யா வந்து கால் பண்றாரு. கால் பண்றப்ப ரீச் ஆகவே இல்ல. உடனே வந்துட்டு பூங்குழன்ட்ட சொல்றாரு, "இது மாரி நான் ஃபோன் பண்ணேன் சார். அவளுக்கு போக மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, "இரு நான் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றப்ப, "சரிங்க சார் உங்க ஃபோன்லேருந்து ஒரு டைம் வந்து கால் பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து ஒரு பதட்டத்தோடயே வந்து சொல்லிட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு பூங்குழன் வந்து ஃபோன் பண்றாரு. அப்போ வந்து மாரிக்கு வந்து ரிங் ஆகுது. ரிங் ஆயிட்டே இருக்கு. ஆனா அந்த மாரி வந்து இந்த ஃபோன வந்து எடுக்கல. "ஏன் உங்க ஃபோன்ல இருந்து அடிச்சா மட்டும் போகுது. ஏன் என் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணா போ மாட்டேங்குது? அப்போ வந்து மொபைல்ல தான் ஏதோ ஃபால்ட் இருக்கு போல" அப்படின்ட்டு வந்துட்டு உடனே கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ற மாரி காட்டுறாங்க. ஃபோன் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காரு. "என்ன என் ஃபோன் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரு எனக்கு ஃபோன் பண்ணாலும் எனக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இல்ல சார் ஒரு லேடி வந்து சொன்னாங்க. உங்க ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அதில ஏதோ இது இருக்கும் பிரச்சனை இருக்கும் போல. அந்த ஃபோன ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சார் இத வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சேன்" அப்படின்ற மாரி வந்துட்டு அந்த கஸ்டமர் கேர்ல உள்ளவங்க வந்துட்டு சூர்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சூர்யா வந்துட்டு அந்த கஸ்டமர் கேரோட அதில ஆள வந்து திட்டுறாரு. "யோவ் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு நீ எப்படி ஆஃப் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சண்ட போடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சூர்யா சொல்றாரு, "ஃபர்ஸ்ட்டு என்னோட ஃபோன வந்துட்டு அன்லாக் பண்ணி விடுயா" அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, "சரி ஓகே நான் பண்றேன் சார். சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு இனிமே யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு என்னோட மொபைல வந்து நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "ஓகே சார் நான் இனிமே பண்ணல சார்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பூங்குழன்ட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, "கண்டிப்பா இது வந்து மித்ராவோட வேலையா தான் இருக்கும். அவ தான் வந்துட்டு இந்த பிளான் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பா" அப்படின்ட்டு வந்து நம்ம சூர்யா கிட்ட வந்து பூங்குழன் வந்து சொல்ற மாரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கும் டவுட் வந்துருது. திரும்பவும் மாரிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபோன் வந்து போகவே இல்ல. ஃபோன் வந்து ஆஃப் ஆகி கிடக்கு போல அப்படின்னு நெனச்சுட்டு, என்னது ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணோம் போணுச்சு, இப்போ போகலையே! ஒரு வேள ஃபோன் எதுவும் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிட்டு போல அப்படின்ட்டு, சரி இப்ப அவள எங்க போய் தேடுறது? அப்படின்ட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. சரி வா ஒரு ஒரு இடமா தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போய் தேடுறாங்க. ஒரு ஒரு இடமா மாரிய வந்து தேடி பார்க்குறாங்க. அவங்க வந்து கிடைக்கிற மாரி தெரியல. அப்புறம் சூர்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. மாரியும் காணோம், குழந்தையும் காணோம். என்ன பண்றது? அப்படின்ட்டு இது ரொம்ப வந்து ஒரு பதட்டத்திலே வந்துட்டு 2 பேருமே தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு ஒரு இடமும் தேடி பார்த்தும் எந்த இடத்துலயுமே வந்துட்டு மாரி வந்து கிடைக்கல. இந்த பக்கம் பார்த்தா மாரி வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படியாவது எங்கேயாவது கொண்டு போய் இந்த குழந்தைய வந்து நம்ம சூர்யா சார் கிட்ட போய் சேர்ற மாதிரி எப்படியாவது ஒப்படைச்சிரணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு வந்து மாரி வந்து ரொம்ப பதட்டத்தோட போயிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால முடியல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு வீட்ட பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு நேரா வீடோட கதவு வந்து லாக் பண்ணியிருக்கு. சரி அந்த வீட்டுக்கு நேரா வந்துட்டு அவங்க வாசல்ல வந்து அந்த குழந்தைய வச்சுர்றாங்க. வச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப அழுகுறாங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்க அப்பா வந்து உன்ன கூட்டிட்டு வருவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு வந்து அந்த குழந்தைய வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுற மாரி தான் காமிச்சிட்டுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு அந்த வாசலுக்கு கீழ அந்த குழந்தைய போட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல வந்துட்டு மொபைல் நம்பர வந்து எழுதுறாங்க. சூர்யாவோட ஃபோன் நம்பர வந்து எழுதுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டுக்காரவங்க வந்து இத பார்த்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா, கண்டிப்பா உங்க அப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா வந்து உன்ன தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாம இரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப அழுதுட்டே வந்துட்டு நம்ம மாறி சொல்றாங்க. சொல்லிட்டு வந்துட்டு அவங்க திரும்ப மெதுவா நடந்து அவங்களால வந்து ரொம்ப நடக்க முடியாத ஒரு நிலையில வந்து இருக்காங்க. மெதுவா நடந்து வந்துட்டு அந்த கோவிலுக்கு போயிறாங்க. கோவிலுக்கு போய் அப்படியே வந்துட்டு கோவிலுக்கு அந்த சாமியோட படியில வந்துட்டு அப்படியே கீழ விழுந்து அப்படியே படுத்துடுறாங்க. கீழ விழுக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப தேடி இது பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோனும் மறுபடியும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஃபோன் போகவே இல்ல. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா மறுபடியும் தேடுற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை அழுகுற சத்தம் வந்து கேட்குது. அந்த வீட்ல உள்ளவங்க வந்துட்டு அவங்க வாசல்ல போட்டு போனாங்க இல்லையா? அவங்க வீட்ல வந்து குழந்தை
குழந்தை அழுகுற சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்னடா நம்ம வீட்ல வந்து குழந்தை சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு அந்த வீட்ல உள்ளவங்க வந்து, சரி என்னன்னு பார்ப்போம். நம்ம வீட்டு வாசல்ல தான் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வந்து வெளியில வந்து ஓப்பன் பண்றாங்க கதவ. கதவ தொறந்ததும் குழந்தை வந்து இப்ப கீழ கிடக்குது. ஐயோ! என்னடா இது ஒரு குழந்தை வந்து கிடக்கே அப்படின்ட்டு ஆச்சரியமா வந்துட்டு அவங்க வீட்ல எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. பதட்டத்தோட வந்து பார்க்குற மாரி தான் இருக்கு. என்னன்னு தெரியல இந்த குழந்தை இப்ப எப்படி இங்க வந்தது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப, கீழ வந்து மொபைல் நம்பர் வந்து அங்க எழுதி கிடக்கு. ஏன்னா ஃபோன் நம்பர் எழுதியிருக்கே. அப்போ வந்து இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரவங்க தான் வந்துட்டு இந்த குழந்தைய வந்து இங்க போட்டுருப்பாங்களோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. அந்த குழந்தைய வந்து கையில தூக்கி வச்சுக்கிட்டு, சரி இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப சூர்யா வந்து எடுக்குறாரு. இது வந்துட்டு இங்க வந்து ஒரு குழந்தை இருக்கு. யாரோ வந்து குழந்தைய வச்சுட்டு இந்த நம்பர தான் எழுதி வச்சுட்டு போனாங்க. நாங்க ஃபோன் பண்ணோம். இப்போ வந்து நீங்க எடுக்குறீங்க. இது வந்து யாருடைய குழந்தைன்னு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்து ஃபோன கட் பண்ணிடுறாரு. ஃபோன கட் பண்ணிட்டு பூங்குட்டன்ட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது மாரி எனக்கு வந்து கால் பண்ணாங்க. அங்க ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை இருக்கா? அப்ப கண்டிப்பா இது வந்து உன்னோட குழந்தையா தான் இருக்கும். ஏன்னா உன்னோட நம்பர் தானே எழுதியிருக்கு. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வர்றாங்க. ஃபாஸ்ட்டா வந்து வந்துட்டுருக்காங்க. தேடி வந்துட்டு அந்த அந்த அவங்க வீட்டுக்கு வந்து கரெக்ட்டா வந்துர்றாங்க. வந்து குழந்தைய தூக்கி பார்த்தோம்னா, அது வந்து நம்ப அ சூர்யாவோட குழந்தையா தான் இருக்கு. குழந்தைய பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப கதர்றாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த நம்பர வந்து யாரோ எழுதி வச்சுட்டு, அந்த குழந்தைய வந்து இங்க போட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த வீட்டுக்காரங்க வந்து சொல்றப்ப, இது வந்துட்டு பூங்குன்றன் சொல்றாரு, "கண்டிப்பா இது வந்து மாரியா தான் இருக்கும். ஏன்னா உன்னோட குழந்தைய வந்துட்டு இங்க போட்டுட்டு, அப்போ மாரி தான் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அவளுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வந்து பேராபத்து வந்து ஏதோ இருக்கு. யார் மூலியமா வந்து அவளுக்கு ஆபத்து இருக்கு. அவள எப்படியாவது நம்ம காப்பாத்திடணும். அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கன உள்ள பக்கத்துல தான் எங்கனையாவது போயிருக்க முடியும். கண்டிப்பா வந்துட்டு அவள போய் நம்ம வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிறாங்க. கிளம்பி மாறி எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்துட்டு ஒரு கோவில் இருக்கு. கரெக்ட்டா அந்த கோவிலுக்கு வந்து தேடி பார்த்து வந்துர்றாங்க. வந்ததுக்கப்புறம் மாறி பார்த்தா, அவங்க வந்துட்டு படுத்திருக்காங்க. மயக்க நிலையில வந்து படுத்திருக்க மாரி தான் காட்டுறாங்க. உடனே சூர்யா ஓடி போய் மாறின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகுற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுடுறாங்க.